ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம கணிச்ச மாதிரியே தான் ஆரம்பத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்போயிலிருந்தே சரியாக வெறும் 25 நாள் தான் நமக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த 25 நாள் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கப்படும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோ. நான் உனக்கு ஃபுல் ஷெடியூல் காமிக்கிறேன், சரியா? நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் ஹிஸ்ட்ரி பசங்க எல்லாருடைய ஷெடியூல்ஸுமே வந்து இப்போ நான் இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை தான், மறக்காமல் நம்ம சேனலை எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தடுத்து நிறைய மேரத்தான்ஸு, ரிவிஷன்ஸு அப்படின்னு இன்டென்ஸாக உங்களை நான் வந்து படிக்க வைக்கிறதுக்கு எல்லா கிளாஸஸையுமே அதிகப்படுத்த போகிறேன். நாட் ஒன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எக்ஸாம் ரிவிஷனுக்கு யூடியூப்பில் ஒரு சில கிளாஸஸ் கண்டிப்பாக நான் கண்டக்ட் பண்ணி தரேன். இங்கிலீஷ் கிளாஸஸ் இனிமேல் இருக்கும், தமிழ் கிளாஸஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் அழகாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? மறக்காமல் அத்தனை பேருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ஷெடியூலுக்கு வரும். ஓகே, என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது? 17ஆம் தேதி 17th அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. 25ஆம் தேதியெல்லாம் முடிஞ்சிடுது. விச் இஸ் நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் ரொம்ப கம்மியாக தான் குவார்டர்லியில் தராங்க. அப்படியே அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்க போது நமக்கு பப்ளிக்லலாம் கிடைக்கிற மாதிரி இல்லை ஹாஃப் இயர்லியில் கிடைக்க போகிற மாதிரி ஓரளவுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் நடுவில் இருக்கவே போகிறதில்ல. இதில் ரெடியாக இருந்துக்கும். 17ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இல்லைனா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். சரியா? நீ ஹிந்தி இல்லை ஃப்ரெஞ்ச் படிக்கிறேன்னா அப்போ உனக்கு அன்னைக்கு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடேவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு. சரியா? ஸோ டைமே கிடையாது, உடனே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கும். அடுத்து சனி ஞாயிறு லீவு அப்படின்னு நிறைய பேர் இங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்கூல் வச்சுருவாங்க. 21ஆம் தேதி மண்டே உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு அன்னைக்கு ஜுவாலஜி இருக்கும். காமர்ஸ் இருக்க போது, சரியா? இல்லை மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், நர்சிங். ஸோ இந்த குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க எக்ஸாம்ஸ் பார்த்துக்கோ. சரியா? சிஎஸ்லேயும் இல்லை பயோலையும் இருக்கிற பசங்களுக்கு அன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இங்கிலீஷ் முடித்த உடனே 2 நாள் லீவு, 2 நாள் கழித்து உடனே உனக்கு வர எக்ஸாமே வந்து ரொம்ப முக்கியமான மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு ஜுவாலஜி இருக்குது. காமர்ஸ் இருக்குது. காமர்ஸில் உனக்கே தெரியும் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் உனக்கு ரொம்ப அதிகம். நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். 2 நாளில் படிக்கணும். ஸோ தெளிவாக இருந்துக்கும். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்க போகுது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டாக நரக வேதனை மாதிரி, என்ன தலைவரை கேப் படாமல் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ், ஹோம் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங், வொகேஷனல், அப்புறம் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து 22ஆம் தேதி இருக்க போது. ஸோ காமர்ஸ் பசங்க ஆஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க நம்ம ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் நமக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வேறு இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனலில் நாங்கள் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி கிளாஸ் இருக்கும். சரியா? லாஸ்ட் மினிட் நீ ஒன்றுமே படிக்கலனா கூட டெய்லி வா. லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லித்தர மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சூப்பராக நாங்கள் சொல்லித்தரோம். சரியா? அதுக்கு அடுத்து 23ஆம் தேதி வெட்னஸ்டே, திரும்பவும் டைம் கிடையாது, உடனே அடுத்த நாள் ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஸோ சயின்ஸ் பசங்க, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் பேப்பரை எழுதி ஆகணும். காமர்ஸ் பசங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்க போது, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்க போது. 24ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூ கோயிங் டு ஹாவ் பயாலஜி. ஓகே, பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு பாட்னி. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யார்? காமர்ஸ் பசங்களை பார்த்துக்கோ. பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸும் உனக்கு 24ஆம் தேதி. பேசிக் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு 24ஆம் தேதி நடக்க போகுது. கடைசியாக 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் பசங்களுக்கு அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி பசங்களுக்கு ஜியோகிராஃபி. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம ஷெடியூல் இருக்க போது. பயங்கர டைட்லி பேக்டாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி டூ மச் ஆஃப் அ டைட்லி பேக்டு ஷெடியூல். நீ இப்போவே எல்லாத்தையும் படித்து விட்டாதான் உண்டு. நான் எக்ஸாம் டைமில் பார்த்துக்கிறேன் நீ யோசிக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இதை நீ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. நம்ம டெலகிராம் சேனல்ஸ்லலாம் நான் வந்து உனக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? யாராவது நம்ம டெலகிராம்லலாம் சேரல அப்படின்னா நம்ம ஃப்ரீ குவார்டர்லி பேட்சில் சேர்ந்துக்கும். யாருக்காவது சேர தெரியாது அப்படின்னா சும்மா நான் இப்போது உனக்கு காமிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். சார் எனக்கு இது ஃப்ரீ குவார்டர்லி பேட்சா? இது எல்லாருக்குமே இருக்குது. எப்படி? எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ எல்லாருக்குமே வந்து
இருக்கு. சரியா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? யூடியூப் வா. சரியா? யூடியூப்ல முக்கியமா நம்ம சேனல் வா. சரியா? எங்க? இதோ யாழினியன் சார் இருக்கார் பாரு. ஓகே. இப்போ நீ 11th அண்ட் 12th இல்லை காமர்ஸ் சேனலில் இருக்கனா காமர்ஸ் பசங்க நீங்களுமே. சரியா? என்ன செய்யணும்? இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ காமிச்சது. நான் சேனலுக்கு வந்துட்டேன் போல. ஓகே. என்னோட வீடியோவே இப்போ ஒரு பேஜை கிளிக் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ பார்க்குறல்ல, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் இருக்கும். சரியா? இப்போ அதில் வந்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் மாஸ்டர் பிளே புக்கு 11th 12th லிங்க்ஸ் இருக்கும். நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். 11th 12th தனித்தனியாக லிங்க் இருக்கும். இப்போ 11th பசங்க நீ என்ன செய்யணும்? இந்த லிங்கை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணனா உனக்கு இங்கே பாரு 11th ஸ்டேட் போர்டு குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்கும். 0 rupees தான். நீ எதுவும் ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்லை. அதில் பை நவ் கிளிக் பண்ணனாலே நேராக கோர்ஸுக்கு வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே இதெல்லாம் பை நவ் கொடுத்து நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ 12th தப்பர் உங்கள் வேதாந்தோ ஆப், நம்ம வேதாந்தோ ஆப் இருக்குல்ல, அதில் ஃப்ரீயாகவே உனக்கு 12th ஸ்டேட் போர்டு குவார்டர்லி எக்ஸாம் 2026ன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். 11th ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு 11th பசங்க நீ என்ன செய்யணும்? இதை இப்படி கிளிக் பண்ணும். அப்போ இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இதில் பார் கம்யூனிட்டி, இதில் வந்து உனக்கு வீடியோஸ்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீ அந்த அது படிக்கிறதுக்கு என்னென்ன லெக்சர்ஸ்லாம் வேணுமோ அந்த லெக்சர்ஸ்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போனால் இருக்கும். இப்போ நான் இந்த டெலிகிராம் கம்யூனிட்டி சொல்கிறேன்ல, அது வந்து பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டி இதை கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் ஓப்பன் ஆகிடும். ஜாயின் டெலிகிராம்னு காமிக்கும். இந்த பார் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து உனக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்ன ஒரு 1000 பேர் தான் இருக்கிற. சரியா? நீ எல்லாரும் இதில் சேர்ந்துக்க. இதில் உனக்கு டெய்லி நாங்கள் ஸ்டடி பிளான் தரோம். ஓகே, படிக்கிறதுக்கு தேவையான எல்லா நோட்ஸும் உனக்கு தரோம். ஷாவணி மேம் பாரு அவங்களுடைய பிளேலிஸ்ட்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. சாப்டர் வைஸ் பிளேலிஸ்ட்லாம் நீ போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல. அது ஷாவணி மேம் ஃபுல் புக்குக்கும் இதில் வந்து அழகாக என்ன பண்ணியிருக்காங்க? அனுப்பிவிட்டு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி உனக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? ஈவன் இப்போ குவார்டர்லிக்கு ஃபிசிக்ஸ்க்கு உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்ல, அதை பாரு 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம், 11th இங்கிலீஷ் மீடியம், 12th இங்கிலீஷ் மீடியம், 11th தமிழ் மீடியம் எல்லா பிடிஎஃப்பும் நான் ஆல்ரெடி இதில் போட்டுட்டேன். ஃபிசிக்ஸுக்கு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீ என்ன பண்ணு, மறக்காமல் வந்து இதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. போத் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக சேர்ந்துக்கலாம். இதில் அப்புறம் என்னை எதையா தொல்லை பண்ணுவீங்களான்னா உன்னை எதுவும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். நான் உன்னை தொல்லை பண்ணுவேன்னா டைரெக்டாக தொல்லை பண்ணுவேன். எப்படி? எல்லாருமே கமெண்ட்டில் எனக்கு ஐ வாண்ட் 200 கட் ஆஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. சார் எனக்கு வந்து நல்ல கட் ஆஃப் வேணும், கட் ஆஃப் வச்சு ஒரு நல்ல காலேஜில் சேரணும், எனக்கு அந்த கட் ஆஃப் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். காமர்ஸ் பசங்க வந்து சார் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸு, எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணு. ஐ வாண்ட் 200 கட் ஆஃப் அப்படின்னு யூ ஷுட் கமெண்ட். சரியா? ரெண்டாவது, தீமின்னல் பேட்சில் யாராவது சேரல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ நான் போடுற டைமில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயாலஜி பசங்களுக்கும் நாங்கள் வந்து கிளாஸஸ் டீச் பண்ணுறோம். ஆல் சப்ஜெக்ட்ஸ். சரியா? ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் டீச் பண்ணுறோம், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பயாலஜி டீச் பண்ணுறோம், இங்கிலீஷ் டீச் பண்ணுறோம், தமிழ் டீச் பண்ணுறோம். உனக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணுறோம். சரியா? இப்போது இன்னும் நம்ம காமர்ஸுக்கு தீமினல் ஆரம்பிக்கலை. ஆனால் உனக்கு குவார்டர்லி அப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். அதனால் அப்போது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே மெயின் திங் வந்து என்ன அப்போது? ஓகே, இதில் நீ ஜாயின் பண்ணுற அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு நாங்கள் லைவ் கிளாஸஸ் டீச் பண்ணுவோம். இது இல்லாமல் ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து டீச் பண்ணுவோம். இது 2 விஷயமும் பண்ணித்தரோம். இது இல்லாமல் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தேவையான நோட்ஸு, எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஸ்பெஷல் நோட்ஸு, ஒவ்வொரு எக்ஸாமும் வரும்போது அந்த எக்ஸாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரெடிக்டட் பேப்பர், இந்த மாதிரி விஷயம்லாம் டெலிகிராமில் தருவோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணுறத விட இன்னும் ஸ்பெஷலாக இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து உனக்கு இதில் அதிகமாக கண்டக்ட் பண்ணி தருவோம். அந்த கிளாஸ்லாம் ஒரு வேளை உன்னால் லைவாக கவனிக்க முடியாது. ஸ்கூலில் உனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது, வீட்டில் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிற, ஆனால் எனக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது, இல்லை ஸ்கூலில் நடத்துறது புரிய மாட்டேங்குது, அதெல்லாம் திரும்ப கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கிறதுன்னு தெரில அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் நீ தீமினல் பேட்ச் சேர்ந்துடலாம். ஏன்னா எப்போ எது தெரியலனாலும் உடனே கற்றுக்கிறதுக்கு இந்த தீமினல் பேட்ச் உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு அந்த கோர் மெசேஜ். எல்லாருமே ஷெடியூலில் பார்த்துருப்பேன். ஸோ எஸ், எக்ஸாமுக்கு நம்ம தயாராக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. சரியா? ஆல் தி பெஸ்ட். பார்த்துக்கலாம், நல்லா படிக்கலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். see you.